நான் தான் இனிமேல் நெட்டவெளியோட மாமியாரு. எல்லாரும் என்கிட்ட ஜாக்கிரதையா நடந்துக்கணும். எவ்வளவு பத்திரம் கழுவ வேண்டியது இருக்கு. ஒன்னையாரு கழுவிட்டு போறாளா? இவ வேலை கிடைச்சிருக்காங்களா? வேலை என்ன கொடுமைமா நடக்குது இந்த வீட்டுல? என்ன கொடுமைதான் நடக்குது பாத்தியாடி என் நிலைமைய? உன் மைனிக்காரிக்கு வேலை கிடைச்சிருக்குன்னு வீட்டுல வந்து ஒரு வேலை செய்யறா இல்லட்டி அவ்வளவு பாத்திரத்தையும் நான் தான் கழுவ வேண்டியது இருக்கு. எம்மா நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? மைனிக்காரிக்கு வேலை கிடைச்சிருக்கு, வேலைக்கு போக கூடாதுன்னு சொன்னேன்ல. இப்ப பாத்தியா மொத்த வேலையை நீங்க செய்யற மாதிரி ஆயி போச்சு. அடியே நான் பத்தம் அவளை அன்னைக்கே நீ சொன்னியேட்டி, நாமெல்லாம் கேட்காம அவளை வேலைக்கு அனுப்பிட்டேன். இப்ப பாரு அம்பிட்டு வேலையை நான் செய்யற மாதிரி தான் ஆயிப்போச்சு. எம்மா எம்மா ஏன்டி நாலு முடி நீ இங்கதான் நிக்கியாட்டி? என்னண்ணே சொல்லு, உனக்கு காப்பி எதுவும் போட்டு தரணுமா? தங்கச்சிக்கு அண்ணன் மேல எம்பிட்டு பிரியம். ஏண்ணே நீ ஆபீஸ்ல இருந்து வந்திருப்பல்ல, உனக்கு டயர்டா இருக்கா எப்படி? சரி, என் ஆபீஸ் பக்கத்துல தானே இருக்கு, அவ்வளவுலாம் ஒன்னும் டயர்டா இல்லம்மா. இல்லண்ணே நீ வெயிட் பண்ணு, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு, சின்ன பொண்ணு வருவா, அவளோட சேர்ந்து காஃபி குடிச்சிடுறேன். அவளுக்கும் சேர்த்து காஃபி போட்டுருன்னு. எம்மா கேட்டி இந்த அநியாயத்தை இம்மா கேட்டியம்மா இந்த அநியாயத்தை ஏன்டி நாலு முடி இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்னு இந்த கத்து கத்துற? பின்ன அவ கத்தாம என்ன பண்ணுவா? உனக்கு காப்பி போட சொன்னா சரி, உன் பொண்டாட்டிக்கு இதுக்கு காப்பி போட சொன்னா? ஏம்மா நீயும் சேர்ந்து இப்படி பேசினா எப்படிமா? நான் ஆபீஸ்ல இருந்து வேலை பார்த்து வரும்போது டயர்டா இருந்தா எனக்கு காப்பி போட்டு தரேன்னு சொல்றல்லம்மா. அதே மாதிரிதான் அவளும் ஆபீஸ் போறா, அவளும் டயர்டா தானே இருப்பா. எனக்கு போடும்போது ஒரு கிளாஸ் பாலை எக்ஸ்ட்ரா ஊத்தி அவளுக்கும் காப்பி போட்டு என்ன குறைஞ்சா போற உமாவா? உனக்கு உன் பொண்டாட்டிக்கு ஊழிய பக்கத்தை எம்மா இங்க வந்திருக்கான்னு பத்தியா? எம்மா அண்ணனுக்கு நானும் போட்டு கொடுக்கேன், மைனிக்கு சேர்த்து போட்டு கொடுக்கணும். இது என்னமா அநியாயமா இருக்கு? மைனிக்கு அடிக்கல என்னால காப்பி போட்டு தர முடியாதுமா. நீ சொன்னது சரிதான் டி. உன் பேச்ச கட்டி அன்னைக்கே மறுபடியும் வேலைக்கு அனுப்பியிருக்கப்படாது. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். என்னமா சொல்ற? தங்கச்சி என் பொண்டாட்டியை வேலைக்கு அனுப்ப கூடாதுன்னு சொன்னாளா? ஆமலே, உன் தங்கச்சிக்கு உன் பொண்டாட்டிக்கு வேலைக்கு போறதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல தெரியுமா? நான் தான் சரி படிச்சாலே வேலைக்கு போட்டுமே நினைச்சேன். எம்மா அவ நல்லா படிச்சிருக்கா, அவளுக்கு திறமை இருக்கு, அவ வேலைக்கு போறா. இந்த முடிவை தங்கச்சி எடுக்கிறதுக்கு யாருமா? ஏன்னே இது என்னென்ன பேச்சு பேசுத? வா வீட்டுக்காரி என் மைனி இல்லையா? அவளை என்ன செய்யணும் செய்யக்கூடாது நான் ஒரு முடிவு எடுக்க கூடாதானே? இப்படி பேசிட்டியேனே. ஏன்டி நாலு முடி, நான் உனக்கு உன் மைனி மேல உரிமை இல்லைன்னு சொல்லல நாலு முடி. பின்னே நான் வேலைக்கு போகணும் போக கூடாதுன்னு சொல்லக்கூடாதா? உன் உரிமைய வேலைக்கு போவாதன்னு சொல்றதுல காட்டாத. வேலைக்கு போயிட்டு வர்றவ டயர்டா இருப்பல்ல, அவளுக்கு ஒரு காஃபி போட்டு உன் உரிமையை காட்டக்கூடாதா? எப்படி பேசினாலும் நீ குறுக்க பேசுறானே, எல்லாம் இந்த மைனிக்காரி ட்ரைனிங்கா தான் இருக்கும். ஏலே உனக்கு வேணும்னா கேளுலே, அவ காப்பி போட்டு தருவா. உன் பொண்டாட்டிக்கு அவ காப்பி போட்டு தர முடியாது சரியா? சரிமா சரி, அப்ப அவ என் பொண்டாட்டி காப்பி போட வேண்டாம், நீங்க போட்டு வச்சிருங்க. போச்சு எல்லாம் போச்சு. என்ன டிவி பொசுக்கு இப்படி பேசிட்டு போறாங்க? என் நிலைமைய பாத்தியாட்டி? எம்மா உன் நிலைமை ரொம்ப கவலைக்கிடமா தான் இருக்கு. நீ வீட்டுல பாத்திரம் தேய்க்கிறது அப்புறம் காப்பி போடுறது மட்டும் இல்ல, நாளைக்கு கக்கூஸ் கூட நீ தான் கழுவ போற பாரு. கேட்டா என் பொண்டாட்டி ஆபீஸ்க்கு வேலைக்கு போற இல்லாம நீ தான் பாக்கணும்னு அண்ணக்காரன் சொல்லுவான் பாரு. ஐயோ அன்னைக்கே நீ சொன்னியேட்டி, கேட்காமல்ல போயிட்டு இப்ப அம்புட்டு வேலையும் நான் செய்யற மாதிரி இருக்கே. வேலை செஞ்சாலும் பரவாயில்லமா, உனக்கு மரியாதை இல்லாம போச்சுமா, மரியாதை இல்லாம போச்சு. வரட்டும் இன்னைக்கு என் மருமக்காரி வரட்டும், அவளை இனிமேல் வேலைக்கு போக விடாம ஆக்கிறேன். காஃபி ரெடியாமா? இல்லை உனக்கும் காப்பி கிடையாது, உன் பொண்டாட்டியும் காப்பி கிடையாது. உன் பொண்டாட்டிக்காரி வீட்டுக்கு வருவாள்ல, வந்தோடனே அவளை காப்பி போட சொல்லுத. என்னமா பேச்சு பேச நீ? அவளே டயர்டா வருவாளே, அவளை போட சொன்னா அப்ப பாவம் இல்லையாமா? இந்த பாவம் உன்னே தானே வந்து சேரும். அப்ப இன்னைக்கு போட வேண்டாம், நாளைக்கு ஜாலியா போட போறாங்க. என்னடி சொல்ற நாலு முடி தங்கச்சி? அவ எப்படி நாளைக்கு காஃபி போடுவா? நாளைக்கும் ஆபீஸ் போயிட்டு அதே மாதிரி தானே டயர்டா வருவா. அது எப்படி வருவா? நாளைக்கு அவ ஆபீஸே போக மாட்டாளே. என்னமா சொல்றீங்க? ஆபீஸ் போக மாட்டாளா? ஆமா அம்மா இப்பதான் அந்த முடிவு எடுத்திருக்காங்க. இனிமேல் அண்ணி வேலைக்கு போக வேண்டாம்னு இப்பதான் சொல்லிட்டு இருந்தாங்க. எம்மா நமக்கு இருக்க கடன் பிரச்சனை உங்களுக்கு தெரியாததாமா? எம்மா தங்கச்சி கல்யாணத்துக்காக என்னெல்லாம் செலவு பண்ணிருக்கோம், அதனால நமக்கு நிறைய கடன் ஆயிடுச்சு இல்ல. என் பொண்டாட்டி படிச்சிருக்கா, நானும் வேலைக்கு போய் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றா. இதுல என்னமா இருக்கு தப்பு? வேலைக்கு போனா போகட்டுமேமா. அதுவும் இல்லாம நமக்கு இருக்க கடன் உங்களுக்கு தெரியாமலா இருக்கு? தெரியும் எல்லா கடன் எனக்கு தெரியும்ல. இப்ப யார் தெரியாதுன்னு சொன்னா? எம்மா சின்ன பொண்ணு ஆபீஸ்ல இருந்து வந்துட்டான்னு நினைக்கேமா. எப்பப்பா என்ன வேலை? ஒரு மனுஷனுக்கு எவ்வளவுதான் வேலை கொடுக்கறதுன்னு இல்லையா? இவ்வளவு வேலையா கொடுப்பாங்க? ஏமா சின்ன பொண்ணு நல்லா இருக்கியாமா? வாங்கம்மா வாங்க. நீங்க எப்ப வந்தீங்க? அம்மா நான் ஆபீஸ் போயிட்டு இப்பதாமா வந்தேன். நீங்க அப்பலே வந்துட்டீங்களோ? இல்லம்மா நானும் இப்பதான் வந்து நிக்கிறேன். நான் இந்த பக்கமா வந்திருக்கேன், நீ அந்த பக்கமா வந்திருக்கேன், அவ்வளவுதான் வித்தியாசம். என்னம்மா போன் கூட பண்ணாம திடீர்னு வந்திருக்கீங்க? வேற ஒண்ணும் இல்லம்மா, நீயும் ஆபீஸ் போயிடுறேன்னு சொல்லிட்டு போனையே எடுக்க மாட்டேக்கியா? அதான் எதுக்கு போன் பண்ணிக்கிட்டு ஒரு எட்டு வந்து உன்னை பாத்துட்டு போயிடலாமேன்னு பார்த்தேன். சரிம்மா நல்லா இருக்கீங்கல்ல? வாங்க காஃபி குடிக்கலாம். இல்லம்மா எனக்கு நிறைய வேலை இருக்கு, பக்கத்துல ஒரு முக்கியமான வீட்டுக்கு போகணுமா, அதுக்காக என் வீட்டுக்கார்ட்ட என் நாத்தனாரு அப்புறம் என் மாமியார்ட்ட எல்லாம் சத்தம் கொடுக்காமல போவீங்க? வாங்கம்மா வந்து ஒரு நிமிஷம் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா போய்க்கலாம். அது இருக்கட்டுமா வள்ளி, உன் கழுத்துல போட்டிருந்த தங்க செயின் எங்கம்மா? அது வந்துமா சொல்லுமா, அந்த தங்க செங்கிலியே எங்க? வேற ஒண்ணும் இல்லம்மா, எனக்கு அது என்னன்னு தெரியல, கழுத்து லைட்டா அரிச்சுக்கிட்டே இருந்துச்சா, அதான் கழட்டி பீரோல வச்சிட்டேமா. ஓ வேற எதுவும் இல்லையே, பீரோல தாமா இருக்கு. எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகும்போது போட்டுக்கலாமே நினைச்சேன், ஆபீஸ்க்கு எதுன்னு சொல்லிட்டு கழட்டி வச்சிட்டேமா. சரிம்மா
கேட்டியம்மா, நெட்டவள்ளியோட அம்மா வந்திருக்காங்க. தங்கச்செங்கிலி எங்கன்னு கேட்டதுக்கு அவ என்ன பதில் சொன்னான்னு கேட்டீங்களாமா? ஏன்டா உன் பொண்டாட்டி இப்படி சொல்லிட்டா? அதாம்மா அவளோட நல்ல மனசுங்கிறது. தங்கச்செங்கிலிய நம்ம அடவு தானே வச்சிருக்கோம். அதுவும் நம்ம தங்கச்சியோட தீபாவளிக்கு சீர் செய்யறதுக்கு வேண்டி அடவு வச்சோம். ஒன்னும் அவளுக்காக இல்ல, நமக்காக தான் அடவு வச்சோம். ஆமாண்டா, நமக்காக தான் அவ செயின அட வச்சா. ஆனா அவங்க அம்மா கேட்டதுக்கு கலட்டி பீரோல தான் வச்சிருக்கேன்னு சொல்லி சாதாரணமா சொல்லிட்டாளடா. எவ்வளவு பெரிய மனசு என் மருமகளுக்கு. ஆமால்ல, அண்ணி ரொம்ப நல்லவங்களா தான் இருக்காங்க. இப்பமாவது அவளோட நல்ல குணத்தை தெரிஞ்சுக்கோங்கம்மா. அவ மேல எந்த தப்பும் கிடையாது. அவ என் கடன் பிரச்சனையை குறைக்கிறதுக்காக மட்டும்தான் வேலைக்கு போகணும்னு நினைச்சாலே தவிர உங்களை வீட்டு வேலை செய்ய வைக்கணும்னு அவன் நினைக்கவே இல்லம்மா. அத்த கிச்சன்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க வாங்க, எங்க அம்மா வந்திருக்காங்க. எம்மா தங்கமான மருமகளே, ஆபீஸ் போயிட்டு வந்துட்டியாமா? அத்தை காலையில கொஞ்சம் அர்ஜென்ட்டா ஆபீஸ் போக வேண்டிய இருந்துச்சு, அதனால பாத்திரம் விளக்க மறந்துட்டேன். இதோ இப்போ ஒரு நிமிஷம் வேலைக்கு போட்டுருக்கேன் அத்தை. நீங்க போய் வெயிட் பண்ணுங்க, அம்மா வந்திருக்காங்க, 2 பேருக்கு சேர்த்து காஃபி எடுத்துட்டு வரேன் அத்தை. வேண்டாம் மருமகளே வேண்டாம். நீ தான் இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்து டயர்டா இருப்ப. நீ போய் உங்க அம்மையிட்ட பேசிக்கிட்டு இருந்த, நானும் என் மாவளும் சேர்ந்து உங்க 2 பேருக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரோமா? ஐயோ அத்தை, நீங்க உண்மையாவா சொல்றீங்க? ரொம்ப தேங்க்ஸ் தான், நான் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கேன். இங்க பாருமா, நீ வேணா உன் மருமகளுக்கு காப்பி போட்டு கொடு, என்னாலாம் முடியாது, என்ன விட்டுரு. ஒழுங்கு மரியாதை நீ தான் காப்பி போடுற பாத்துக்க. என் மருமகள் எம்புட்டு நல்லவளா இருக்கா? நல்லவளா இருந்தா உன் தலையில திக்க வச்சுக்க, என்ன வேலையாவாத. சரி, எம்புட்டு தங்கமான மருமகளை நாம இவ்வளவு நாள் தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்துட்டேனே. நம்ம குடும்ப கஷ்டத்துக்காக அட வச்ச நகையை கூட அவ அம்மா கிட்ட கூட சொல்லாம இருக்கா. எம்புட்டு நல்லவளா இருக்கா என் மருமக. அடுத்த நாள் காலை 9 மணி. அத்த என்ன அண்ணி, ஆபீஸ் கிளம்பிட்டீங்கன்னா போக வேண்டியதானே? எதுக்கு எங்க அம்மா கூப்பிட்டுட்டே இருக்கீங்க? அப்படி இல்ல நாத்து, அத்தை கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகணும்ல. அப்பா உலக மகா நடிப்புடா சாமி. என்னம்மா மருமகளே, ஆபீஸ் கிளம்பிட்டியோ? ஆமாங்க அத்தை, போயிட்டு வரேன். ஆமா, லஞ்ச் ஒரு பேக்ல போட்டு வச்சிருந்தீங்களா, எடுத்தியா மருமகளே? ஐயோ அத்தை, லஞ்ச் பேக் எடுக்கவே மறந்துட்டேன். நல்ல வேலை சொன்னீங்க அத்தை. இரு நான் போய் எடுத்துட்டு வரேன். நீ கிளம்பிட்டல, இரு நான் எடுத்துட்டு வரேன். அத்தை பரவாயில்ல, நானே எடுத்துக்கிறேன். அம்மா அதான் மைனிகாரியே போய் எடுத்துக்கங்க. அவல்ல நீ இதுக்குமா முந்திரி கொட்ட மாதிரி முந்துற? சின்ன பிள்ளை மாதிரி ஓடி ஓடி வேலை செஞ்சுட்டு இருக்காதம்மா. தர குறுக்கு வலிக்கு, கை வலிக்கு, கால் வலிக்கும்பா. நீ எரும மாடு மாதிரி சும்மா தானே உட்காந்துட்டு இருக்க. நீ போய் எடுத்த தர என் மருமகளுக்கு. நீ ஒண்ணு எடுக்க வேண்டாம், நானே எடுத்துக்கிறேன். வேலை விட்டு பாரு. உன் மருமகளுக்கு நீ உளுந்து வேலை செய்யி. நான் எதுக்கு செஞ்சு கொடுக்கணும்? எனக்கு ஒரு வேலை இல்ல பாரு. சரி நாத்து, அம்மா உனக்கு ஏதாவது வேணுமா? ஈவினிங் வரும்போது வாங்கிட்டு வரட்டுமா? சமோசா, பஜ்ஜி, போண்டா. இந்த மருமகளே லஞ்ச் பேக். ஏம்மா லஞ்ச் பேக்கை மட்டும் கையில கொடுக்க? அப்படியே ஆபீஸ் போய் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஊட்டுற மாதிரி ஊட்டி விட்டுட்டு வர வேண்டியதானே? மருமகளே அவ சொல்றதெல்லாம் கண்டிக்காத, அவ ஒரு லூசு. சரி தேப்ப நான் வாரேன். மருமகளே கொடை எடுத்து வச்சிருக்கியா? ஏம்மா மழை வந்தா கொடை எடுக்கணும் கூட அவங்களுக்கு தெரியாது. இல்ல தே, கொடை எல்லாம் எடுத்துட்டு வரல தே. இரு நான் எடுத்துட்டு வரேன். ச்சே, இந்த அம்மா இன்னைக்கு என்ன டோட்டலா மாறியே போயிட்டா. இந்த மருமகளே மழையில வந்து நனைஞ்சிடாதே, பத்திரமா பார்த்து பிடிச்சுக்கோ. அம்மா கொடை எதுக்கு இப்படி கையில கொடுக்க? பேசாம ஆபீஸ் வரைக்கும் பின்னாலே கொடை பிடிச்சிட்டு போயேன். போனா என்னடி தப்பு? என் மருமகளுக்கு நான் கொடை பிடிச்சிட்டு போனா என்னடி தப்புன்னு? அப்பா தாங்க முடியலம்மா, தாங்க முடியல. சரிங்க தே, அப்ப நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். ஏம்மா முதல்ல செத்து இங்க உட்காரு, அதுக்கப்புறம் எதனாலும் பேசிக்கலாம். வீட்டுல கொஞ்சம் பாத்திரம் கழுவாம இருக்கட்டி, அதை மட்டும் கழுவிட்டு வந்துடுறேன். பாத்திரம் எல்லாம் போட்டது போட்டபடி கிடக்கட்டும். சாயங்காலம் வந்து உன் மருமவ கழுவுவா. என்னட்டி பேச்சு பேச? ஆபீஸ்ல இருந்து அவளே டயர்டா வருவா. அவ எப்படி டீ வந்தோடனே பாத்திரம் கழுவ முடியும்? ஓகோ, எஜமானி அம்மாவுக்கு காலையில சமைச்சு கொடுத்தது மட்டும் பத்தாதோ, பாத்திரத்தை நீங்க தான் கழுவி வைக்கணுமோ? ஏண்டி சின்ன வயசுல நானும் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் டி. படிச்சு வேலைக்கெல்லாம் போகணும்னு அம்பிட்டு ஆசைப்பட்டேன். ஆனா அதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்காத அளவுக்கு எங்க அப்பா என்னைய சின்ன வயசுலயே படிப்பை நிறுத்திட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. பாத்துக்க, என் மருமவளாவது நல்லா படிச்சிருக்கா, ஒரு வேலைக்கு போட்டுமே, அதுல என்ன தப்பு? சரி, உன் மருமக ஆசைப்பட்டான்னு வேலைக்கு போறான்னு வச்சுக்கிடுவோம். எஜமானி அம்மாக்கு வீட்டுல சாப்பாடு செஞ்சு கொண்டு போகணும்னு கூட தெரியாதா? செஞ்சு வேற நீங்க வைக்கிறீங்க, அதை கொண்டு போறதுக்கு வேற மறந்துடா. பின்னாலே நீங்க சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுக்கறதும், மழை பெய்யுதுன்னு கொடை எடுத்துட்டு வந்து கொடுக்கறதும் ரொம்ப ஓவராதான் போய்கிட்டு இருக்கு. ஏடி அவ அவசரத்துல மறந்துருப்பாடி. அவ மறக்கிறாளே இல்லையோ, நீ கரெக்டா எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கமா. நேத்து பேசின அம்மா வேற, இன்னைக்கு பேசுற அம்மா வேற. அது என்னப்போ உண்மைதாண்டி. நேத்து பாத்தியா அவ அம்மா கிட்ட அவ என்ன சொன்னா பாத்தியா? நம்ம குடும்ப கஷ்டத்துக்காக, உனக்கு வாங்கின கடனுக்காக அவ பத்தியாட்டி அவங்க அம்மா கிட்ட நகை அட வச்சது கூட சொல்லாம எப்படி மறைக்க பத்தியாட்டி? நம்ம குடும்பத்து மேல என் மருமகளுக்கு இருக்க அக்கறை நான் நேத்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இங்க பாருமா, இதெல்லாம் சரியில்லை. ஒழுங்கு மரியாதை நான் சொன்ன மாதிரி உன் மருமகளை வேலையை விட்டு நிறுத்திட்டு வீட்டு வேலையை பார்க்க வைமா. இல்ல உன்னையும் மதிக்க மாட்டா, என்னையும் மதிக்க மாட்டா. சரிக்கு மவளை, நீ சொல்ல வந்ததை சொல்லிட்டல. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்க. இந்த வீட்டுல என் மரும வைக்கதான் சட்டம். அவ சொன்னதை கேட்டு இருக்க தரந்த நீ இரு, இல்லன்னா உன் மாமியார் வீட்டுக்கு பெட்டியை கட்டிட்டு ஓடி இருப்பதுக்க. ஏன்னா நீயாம என்ன பத்தி இப்படி பேசுற? நீயா பேசியது எங்க அம்மா, நீயா பேசியது. ஆமாண்டி, தந்தடி குத்துக்கலட்டும் கண்ணு முன்னாடி தானே இருக்கேன். இனிமேல் மாமியார் மருமகளுக்கு இடையில சண்டை மூட்டி விட்ட நட்டக்கதே வேற பத்துக்க. அம்மா என்ன இப்படி பேசிட்ட? முதல்ல நீ உன் புருஷ வீட்டுக்கு போ, அப்பதான் புத்தி வரும் பத்துக்க. இதுக்குத்தான் மாமியார் மருமகளும் சேராமலே இருக்கணும். சேர்ந்துட்டாளுன்னா வீட்டுக்குள்ள நாத்தனா கறிய விட மாட்டாளுக போல. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.